காங்கிரஸ் அஜெண்டாவை தமிழகத்துல காங்கிரஸை காட்டிலும் அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவர், பேசிக் கொண்டிருந்தவர் விஜய் தான். ஏன்னா அவர் காங்கிரஸுக்காக காத்திருந்தார். ஆனா காங்கிரஸை நம்பி யாரும் உருப்பிட்டது கிடையாது. காங்கிரஸ் விஜய் நம்பினது விஜயனுடைய தவறு. கடைசியில காங்கிரஸ் கைவிட்டு விட்டது. இப்ப விஜய் மட்டும் ஒரு ஒற்றை ஆளாக நின்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுல கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளாக தனித்து நின்று யாரும் சாதித்ததே கிடையாது. கூட்டணியா இருந்தா தான் வெற்றி. ஆனால் எதிரி ஒரு வலுவான கூட்டணியோட இருக்கிறப்போ நீங்களும் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் அரசியல் சதுரங்கத்துல ஒரே விதி. இப்போ அந்த விதிக்கு முரணாக விஜய் தனித்து நிற்கிறார். விஜய் மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறார். விஜய் தன்னுடைய துணிச்சல்னாலேயோ வீரத்தினாலேயோ அந்த ரிஸ்கை எடுக்கல. அவரை நோக்கி யாரும் வரல. அதனால தனித்து போட்டியிடுவது அவர் முடிவெடுக்கல. மற்ற கட்சிகளால் அவர் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார். கடைசியா காங்கிரஸாலேயே அவர் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார். இப்போ இந்த விதமான சிச்சுவேஷன்ல விஜய்க்கு ஒரு சேஃபா எக்ஸிட் ஆகிறதுக்கு ஏதேனும் வழி இருக்கா? இப்பவுமே என் மனசுல ஒரு மூலையில விஜய் என்டிஏவுக்கு வருவதற்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்னே தான் நான் நினைக்கிறேன். திடீர்னு ஒரு திருப்பு முனை ஏற்படுவதற்கு இன்னமும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக்சுவலா அப்படி ஒண்ணு நடந்தால் என்டிஏ ஸ்வீப் பண்ணும். 2 சக்சஸ் இருக்கும். ஒண்ணு அந்த கூட்டணி ஸ்வீப் பண்ணிடும். இன்னொன்னு விஜயனுடைய கட்சி எந்தெந்த தொகுதிகளில் இருக்கிறதோ அத்தனை தொகுதிகள் அதுவும் ஜெயிச்சோம். முதல் தடவைய சட்டப்பேரவைக்குள்ள நுழையிறப்பவே அவர் பிரதான எதிர்கட்சி தலைவராக நுழைய முடியும். 2011 கேப்டன் பிரதான எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒருவேளை இந்தியாவுக்குள்ள வர மறுத்து தனித்தே களமாடுவது அப்படின்னு முடிவெடுத்தால் ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டேன். சோ என்டிஏல சேர்ந்தால் டோட்டல் சக்சஸ், சேராமல் தனித்து நின்றால் டோட்டல் லாஸ். இதுதான் இப்ப விஜய்க்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்.